நேரத்துல ராணுவ வீரர்கள் கூட நாட்டுக்கு எதிராக துரோகம் பண்ணிடுவாங்க. சில நேரத்துல ஆசிரியர்கள் கூட கடமை தவறி மாணவர்களுக்கு எதிராக நடந்துருவாங்க. சில நேரத்துல சமுதாய தொண்டர்கள் கூட சுயநலமா நினைச்சு தவறுகளை செஞ்சிருவாங்க. ஆனா என்னைக்காவது பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எதிராக துரோகம் நினைச்சு பார்த்திருப்பாங்களா சார்? பெத்தவங்க அவங்களுக்கு தான் சார் இதயத்துல முதலிடம் கொடுக்கணும். சார், பணம், பொருள், நகை இதையெல்லாம் பொக்கிஷத்தை போல பாதுகாக்காதீங்க. கடவுள் நமக்கு கொடுத்திருக்காங்களே 2 வாழும் தெய்வங்கள், அம்மா அப்பா, அவங்கள பொக்கிஷம் போல பாதுகாக்குங்க சார். அதுதான் சார் புண்ணியம். உலகத்திலேயே அழகான சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மாங்கிற சொல் தான் சார். கடவுளை கும்பிடுறோம் நம்ம. சில நேரத்தில் சோகம் வரும்போது அந்த கடவுளை கூட தாயே அப்பனேன்னு தான் சார் சொல்கிறோம். அவ்வளோ புனிதமானது சார் அம்மா அப்பான்னு. தலைப்பில் கூட கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் ஆசிரியர்கள் வழிகாட்டின்னு கொடுத்தீங்க, இராணுவ வீரர்கள்னு தலைப்பில் கொடுத்தீங்க, 3வதா கண்ட தெய்வங்கள்னு தலைப்பில் கூட கொடுத்துருக்கீங்களே சார். அவ்வளவு புனிதமானது சார் அம்மா அப்பாங்கிற உறவு. சார், பெற்றோர்கள் கண்கண்ட தெய்வங்கள் தான் ஒத்துக்கிறேன். நானும் அதில் வேறு கருத்து சொல்கிறதில்ல சார். ஆனால் இன்றைய காலத்தில் ஏபிசிடியும் ஆத்திச்சூடியும் சொல்லி கொடுக்க வேண்டிய பெற்றவர்கள் மன்மதராசா பாட்டு போட்டா குழந்தை எழுந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட கத்து கொடுக்குறாங்களேங்க சார். அந்த பெற்றவர்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? அரிசியில கல் இருந்தா அரிசியவே சாப்பிடாம இருக்கிறதில்ல சார் நீங்கெல்லாம். நான் பேசுறது நல்ல உள்ளங்கள் படைத்த பெற்றோர்கள். இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா நான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன், அதுல ஒரு காரணம் உங்க தாயின்னு. இன்னைக்கு இந்த அம்மா உடம்புல ஓடுற ரத்தமும் உங்க உடம்புல ஓடுற ரத்தமும் செத்து பிழைச்சு பெத்தெடுத்தாலே அந்த தாய், ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தாலே அந்த தாய் கொடுத்த பால் தான் சார் இங்க எல்லாத்து உடம்புலையும் ஓடிட்டு இருக்கு. அந்த தாய்க்கு தான் சார் நம்ம முதலிடம் கொடுக்கணும். வித்தாய் என்னை பெற்றாய், மாதம் 10 என்னை சுமந்தாய், முல்லை கொத்தாய் என்னை எடுத்தாய், நான் செய்த பிழையெல்லாம் மன்னித்தாய், நீதானம்மா தெய்வத்தாய். சார், எங்கள் அம்மா அப்பா திருமணமான புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் படிக்க வேணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு படிப்பு கொடுத்தாங்க சார். என்னென்னலாம் ஆசைப்படுறனோ அதெல்லாம் எனக்கு செஞ்சாங்க சார். எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து அவங்களுக்குன்னு சந்தோஷம்னு எதையுமே தேடாமல் என் சந்தோஷம்தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க சார். 12ஆம் வகுப்பு முடித்தேன். எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து நான் மருத்துவராகணும்னு நான் ஆசைப்பட்டேன் சார். ஆனால் என்னால் மருத்துவராக முடியல. ஏன்னா எனக்கு சீட்டு கிடைக்கல. நான் பயோடெக்னாலஜி எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு. மெரிட் சீட்டாக இருந்தால் கூட 40,000 ரூபாய் நாங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்போ கூட அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டிட்டு இருந்தாங்க. பயோடெக்னாலஜி முடிச்சதும் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலை கிடைக்கும் போது எங்கள் அம்மா கேட்டாங்க வேலைக்கு போறியான்னு. அப்போ நான் அழுதேன் சார். நான் என்ன தெரியுமான்னு, அம்மா என்னால் மருத்துவராக முடியலையேம்மான்னு அழுதேன் சார். அப்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு அவங்க நினைச்சாங்க ஒவ்வொருத்தரு காலையும் சார் எங்க அப்பா போய் 5,000 ரூபாய் கிடைக்குமா 10,000 ரூபாய் கிடைக்குமான்னு எனக்காக காலில் விழுந்தாங்க சார். எங்க அப்பா 5,000 10,000ன்னு அவங்க அப்பா சொன்னாங்க. நான் சாகிற வரைக்கும் நான் கடனை கட்டிடுவேன், எப்படியாவது உன்னை மருத்துவத்திற்கு படிக்க வைப்பேன்னு சொன்னாங்க சார் எங்க அப்பா. அப்படி என்ன என்ன கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எல்லாம் வாங்கினாங்க. வாங்கி போய் ஒரு மருத்துவ கல்லூரியில போய் என்ன சேர்த்தாங்க சார். மருத்துவ கல்லூரியில் சேர்த்துட்டு நாங்கள் திரும்பி வரும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் போங்க அட்மிஷன் கார்டு வந்துரும்னு சொல்லி. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதமும் ஆச்சு சார். ஆனால் கார்டு வரல. அந்த காலேஜுக்கு போய் நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க உங்களுக்கு சீட் இல்லை, 6 மாதம் கழித்து வாங்கிக்கங்கன்னு. எங்கள் அம்மா போட ரத்தம் சார் அந்த காசு. அந்த கல்லூரியில் ஏமாத்திட்டாங்க சார், 6 மாதம் கழித்து வாங்கிக்கங்கன்னு. அப்போ நான் அழுதேன் சார். நான் அழுகும்போது எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்க அம்மாவும் அப்பாவும் என் 2 தோள்லையும் கட்டி என் தலையை அடமான வச்சாது நான் உன்னை எப்படியும் மருத்துவர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாரு சார்.
அப்படி சொல்லிட்டு இப்போ சார் இப்போ நான் உங்க முன்னிலையில நின்று இப்படி பேசுறேன் மைக்க பிடிச்சிட்டு. நான் இப்போ மருத்துவக் கல்லூரியில படிக்கிறேன் சார், 2வது ஆண்டு முடிச்சிட்டேன் சார். எங்க அப்பா அம்மாவோட கண்ணீர் தான் சார் அது. எங்க அப்பா அம்மாவோட கண்ணீரும் அவங்க ரத்தமும் தான் சார் என்னை படிக்க வச்சுச்சு. இப்போ உங்க முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன் சார். ஒரு நாள் நான் அட்மிட் ஆகியிருந்தேன் சார். நான் அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப சீரியஸ் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் பக்கத்தில் என்னை பார்த்தா என்னன்னு சார் சொல்லுவீங்க? நீ நலமாகணும், நீ நலம், கடவுளே காப்பாத்துன்னு சொல்லுவீங்க. அத கேட்ட உடனே எங்க அப்பா அதே இடத்துல முட்டிங்கால் போட்டு, ஐயோ கடவுளே ஏன் உயிரை எடுத்துக்கோ, ஏன் பிள்ளைக்கு உயிர் கொடுன்னு சொன்னாரே அந்த தந்தை உள்ளம், அதுதாங்க சிறந்தது, அதுதாங்க சிறந்தது. இவங்கெல்லாம் பேசுனாங்க ஆசிரியர்கள் நல்ல வழிகாட்டின்னு. நான் ஒத்துக்கிறேன் சார், ஆசிரியர்கள் நல்ல வழிகாட்டின்னு. அதே மாதிரி சமுதாய தொண்டர்கள் அன்பு காட்டுவாங்கன்னு பேசுனாங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன், அன்பு காட்டுவாங்க. இராணுவ வீரர்கள் உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த 3ஐயும் ஒரே நேரத்துல உன்னை பெத்தெடுத்து உனக்கு அன்பு காட்டி உனக்கு இதுதான் ஆசிரியர்னு வழிகாட்டி கடைசியில உனக்காக உயிரையும் கொடுக்க துணிவாளே அந்த தாய், அந்த அவங்களுக்கு தான் சார் நம்ம இடத்துல முதலிடம் கொடுக்கணும். ஆசிரியர்னா நாம என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வகுப்புக்கு வருவாரு, அட்டெண்டன்ஸ் எடுப்பாரு, போர்டில் எழுதிட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா அவர் குண்டு குண்டா எழுதுறாரு பாரியா எழுத்து, அதெல்லாம் சாதாரண எழுத்தல்லையா. என்னமோ ஏதோன்னு ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற என்ன மாதிரி ஒவ்வொரு பசங்களோட வாழ்க்கையை மாத்தி அமைக்கிற தலையெழுத்தியா தலையெழுத்து. ஐயா பக்கத்தாடி கிரவுண்டுக்கு கிரிக்கெட் விளையாட போயிட்டு வரேன், எங்க அப்பனை ஆத்தாள் திட்டுறாங்க, களவாணி பயல என்ன சொன்னாலும் கல்லாட்டவே நிக்கான். ஆமா ஐயா நாங்க கல்லுதான், கல்லேதான். ஆனா இந்த கல்லையும் செதுக்கி செதுக்கி சிற்பமா மாத்துறாரு பாரு அந்த வாத்தியார், அவருக்கு தான் நம்ம மனசுல முதலிடம் கொடுக்கணும். ஐயா இப்ப லீவ் விட்டுட்டாங்க, எல்லாரும் சுற்றுலா போவாங்க, மாமா மச்சான் வீட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா கடைசிக்கு சினிமாக்காவது போவாங்கய்யா. ஆனா நான் எங்க போன தெரியுமாயா? காட்டு வேலைக்கு போனையா. ஐயா காலு பத்துரு வெயில்ல காலுக்கு செருப்பு கூட இல்லாம கையை காய்ச்சி போற அளவுக்கு வேலை செஞ்சா தாய் எங்களுக்கு கால் வகர் கஞ்சி. இப்படி இருக்கிற நிலைமையில நாட்டு நிலைமை என்ன, நாட்டு நடப்பேன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா. பள்ளிக்கூடத்துக்கு பசங்க உள்ள போகாத இந்த காலத்துல பள்ளிக்கூடத்து வாத்தியார் எங்க வீட்டுக்கு வந்தாரு, வந்து சொன்னாரு இப்படி பொள்ளாச்சியில அரட்டை அரங்க நடக்குது போய் பேசிட்டு வாடான்னாரு. எங்க அம்மா சொல்லிச்சு, அட நீங்க வேற சார, இவன் 4 நாள் கூலிக்கு போனான்னு ாவது வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பொழப்பில் மண்ணை போட்டாதீங்கன்னாங்க. எங்க வாத்தியார் அப்ப சொன்னாரு, அம்மா 4 நாள் கூலிய பார்க்காதம்மா, இவன் அரட்டையரங்க போயிட்டு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னாரியா. அது மட்டும் இல்லையா, பஸ்ஸுக்கு பணம் கொடுத்து எங்க நான் அனுப்பிச்சு வச்சிருக்காரியா. ஐயா உச்சி வெயில்ல அருவா புடிச்சு காய்ச்சி போன இந்த கையில இப்ப உங்க முன்னாடி நின்று நான் மைக்க புடிச்சு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்க வாத்தியார் தாயா. அவருக்கு தான் என் மனசுல முதலிடம் கொடுக்குறேன். பைபிள்ல கூட சொல்லியிருக்காங்கய்யா, இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பண்ணு. அவர் நிறைய ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு, ஆனா ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தோல்ல சுமந்துக்கிட்டு இருந்தாரு. பார்த்தவங்க கேட்டாங்க, இத்தனை ஆடு மேய்யில ஏன் இந்த ஒரு ஆட்டை மட்டும் தோல்ல சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரியா, இந்த ஆடுகள்லாம் சரியான வழியில போயிடும், இந்த ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் வழி தவறி போற ஆடு. வழி தவறி போற ஆட்டையும் சரியான வழியில செலுத்துறவங்க ஒரு நல்ல மேய்ப்பண்ணாரியா. இப்ப இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்காரியா. வாழ்க்கையில வழிதவறி போறவனையும் வாழ்க்கையில வழிதவற போறவனையும் வறுமையில வாடுறவனுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கய்யா. ஐயா எங்க ஊர்ல வழிதவறி போச்சுங்க ஒரு ஆடு, ஆனா எங்க வாத்தியார் கசாப்பு கடைக்கு முடிக்கி விட்டாருங்கய்யா. படிக்க வச்ச வாத்தியார் என்ன தெரியுங்களா, என்ன அஸ்தமத்த வாத்தியார் நீச்சல் பழகணும் ரொம்ப நாள் ஆசைங்க அவருக்கு. என்னை ஒரு வாய்க்காலோரம் கூட்டி போய்ங்க, அந்த ஆளோட வாழ்க்கையே அந்த ஆளுக்கு எப்படி காப்பாத்திக்கிறேன்னு தெரியாமங்க நான் பச்சிலம் பாலகனுங்க. என்னை அந்த ஆள் இடுப்புல கவத்தை கட்டிட்டுங்க, ஒரு குணையை எங்கிட்ட கொடுத்துட்டுங்க, ஒரு குணையோட போய் வாய்க்காலுக்குள்ள இறங்கி ஆனந்த குளியல் போட்டு இருந்தாருங்க. அந்த நேரமா பார்த்து ஒரு பாலா போன விமானம் வரணுங்க, இப்படி கையை வச்சு பார்த்துனுங்க, கண்ணு கூசுங்க, மறுபடியும் 2 கை வச்சு பார்த்துனுங்க, அது பீளமேட்டில் இறங்க வரைக்கும் தெரிஞ்சுதுங்க. அப்புறம் தான் இப்படி திரும்பி பாக்குறேனுங்க, நான் கையில முடிச்சிருந்த அமர்ந்த வாழ் கலை மேறவா போகுது அப்படின்னு ஒரு வீட்டுக்கு வந்துட்டுங்க. யாரோ ஆடு மாடு மேய்க்கிற பசங்க காப்பாத்தீங்க, அந்த வாதியார வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து சும்மா இருந்தாருங்களா வாதியாரு,
நான் அவரை கொல்ல முயற்சி செஞ்சேன்னு சொல்லிங்க என்னைய பாலகர் சிறைச்சாலைக்கு பரிந்துரை பண்ணிட்டாருங்க. அப்புறம் நான் எப்படிங்க அந்த வாத்தியாருக்கு முதலிடம் கொடுக்க முடியும்? பள்ளிக்கூடத்துல சேர்த்த போனா நீ எத்தனை பீஸ் கொடுப்ப, எத்தனை டொனேஷன் கொடுப்பீங்கன்னு எங்க வாத்தியார் கேட்பாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தையா. ஆனா எங்க வாத்தியார் என்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? உங்க வீட்டை சுத்தி இன்னும் எத்தனை பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டார்யா. அதோட விடல, அத்தனை பேர்த்தி பள்ளியில சேர்த்து நல்ல பாட சொல்லி கொடுத்தாரியா. அதுதான் ஆசிரியரோட மனசு. அந்த மனசுக்கு நாம நம்ம மனசுல முதலிட கொடுக்கணும்யா. ஐயா கவிஞர் கண்ணதாசன் சொன்னாரு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலான்னு. ஒருத்த தன்னோட வாழ்க்கையில போராடி ஜெயிக்கணும்னா தான் யாரு, தன்னோட ஆற்றல் என்ன, தன்னோட திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்யா. வாத்தியார் அடிக்கிறாருன்னு சொல்றீங்களே, வாத்தியாருக்கு பசங்களுக்கு என்ன 3 சென்மத்து பகையா, இல்ல பரம்பரை விரோதமா, பங்காளி சண்டையா, இல்ல பக்கத்து வீட்டு தண்ணி பிரச்சனையா? ஐயா நீ தப்பு செய்யற, உன்னை திருத்த அடிக்கிறாரியா. அப்பா அடிக்கிறாரு, போலீஸ்கார் அடிக்கிறாரு, அதெல்லாம் அடி. ஆனா வாத்தியார் அடிக்கிறாரு பாரியா அடி, ஒருத்தனை தன்னோட வாழ்க்கையில உயர்த்துற வெற்றி படியா இருக்கிற புனிதமான அடியா. ஐயா திருவண்ணாமலைக்கு பக்கம் ஒரு ஊர், ஒவ்வொரு ஊருன்னு ஒரு சிறப்பு இருக்கே. எடுத்துக்காட்டு பொள்ளாச்சிக்கு இளநீர் சொல்லிட்டாரு. அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கியா. என்ன சிறப்பு தெரியுங்களா? வாத்தியார் தான் அந்த ஊருக்கு சிறப்பு. ஐயா ஒரு ஊருக்குள்ள இறங்கினதையும் நாம யாராச்சும் ஒரு வீட்டுக்கு போகணும்னா அந்த பெட்டி கடைக்காரர் வீடுது, அந்த கோணி கடைக்காரர் வீடுது, இல்லை அந்த மாடி வீட்டுக்காரர் வீடுதுன்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்கும் போயிடுவோம். ஆனால் அந்த ஊருக்குள்ள இறங்கி வாத்தியார் வீட்டுக்கு எதில் ஓன்னு கேட்டால் எல்லாம் சிரிச்சிருவாங்க. ஏன் தெரியுமாயா? அந்த ஊரே பூரா வாத்தியார் தாயா. ஐயா அப்ப புள்ள பேர எல்லாரும் வாத்தியார் தான். பேரனுக்கு பொண்ணு எடுத்தா டீச்சர் படிச்ச பொண்ணு தான், பொண்ணுக்கு மாப்பிள்ளை வாத்தியார், வாத்தியார் மாப்பிள்ளை தான். அதனாலதான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஊருக்கு பேர் வச்சாயா. என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? நல்லான் பிள்ளை பெற்றாள்னு வச்சாங்கய்யா. ஐயா பலரும் பல விதமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் சொல்றது என்ன தெரியுமா? பெத்தெடுக்கிறவங்க பெத்தவங்க, நான் வாழ்க்கையில வளர்த்தெடுக்கிறவங்க வாத்தியார் தாயா. ஒருத்தனை உருவாக்குறது பெற்றோர்னா அவனை உயர்த்துறது ஆசிரியர் தாயா. ஒரு விளக்குல எண்ணெயை ஊத்தி திரி போட்டு தீப்பத்தி வச்சா மட்டும் பத்தாதியா. அந்த விளக்கு சுடர் விட்டு எரியணும்னா ஒரு நல்ல தூண்டுகோல் வேணியா. ஒருத்த வாழ்க்கையில உருவாக்கினா மட்டும் பத்தாதியா, அவன் வாழ்க்கையில உயர்ந்து நிக்கணும்னா ஒரு நல்ல தூண்டுகோலாவு ஊன்றுகோலாவு இருக்கிற ஒரு ஆசிரியர் கண்டிப்பா வேணுமியா. ஒரு பெற்றோர் 2 அல்லது 3 நல்ல குழந்தைகளை உருவாக்கலாம். ஆனா ஒரு ஆசிரியர் ஆயிரக்கணக்கான நல்ல பெற்றோர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காரியா. ஐயா கடும் பணியிலையும் கடும் புழுதியிலையும் கடும் வெயிலையும் நின்று கடமை உணர்ச்சியோட ஒரு ராணுவ வீரர் செயலாற்றான். ஆனா அந்த வீரனுக்குள்ள அந்த கடமை உணர்ச்சியை கொண்டு வருவதற்காக தேசப்பற்று, நாட்டு வரலாறு, நாட்டுப்பற்று அனைத்தையும் ஊற்றி தேசபக்தியுடைய ஒருவனா உருவாக்கினார் பாரு அந்த ஆசிரியர். அவருக்கு தாயா நம்ம மனசுல முதலிடம் கொடுக்கணும். ஐயா இந்த மாதிரி இந்த சமூகத்துல ஆணிவேரா இருந்து தானே மற்றவங்க அத்தனை பேர் உருவாக காரணமாக தானே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஆசிரியருக்கு தான் என் மனசுல முதலிடம், உங்க மனசுல நீங்க முதலிடம் கொடுக்கணும்னு தான் என் கோரிக்கையா. வாழ்த்துக்கள்.